ஆதி பரம்பொருள் அவரை எப்படி அடையலாம்? புற வழிபாடுகளை தாண்டி தனது தெளிந்த ஞானத்தினால் ஆராய்ந்து அறிந்து கொண்டார். அப்படி உணர்ந்த போது அந்த பரம்பொருள் வெளியில் இல்லை, நம்ம சொந்தம் அதுக்குள்ளேதான் ஒளிவடிவாக தேர்ந்தெடுக்கின்றார் என்பதை தெளிவாக தெரிஞ்சு கொண்டு அந்த பேரானந்த ஆன்ம பேரானந்த நிலையிலே நிலைத்திருக்கின்றார். இறைவனை தன்னுக்குள்ளே கண்டு தெளிந்த உண்மை ஞானத்தை இந்த பாடலில் நமக்கு விளக்குகின்றார். இருளார்த்த கண்டமும் ஏந்தும் அழுவும், இருள் ஆர்த்த கண்டமும் ஏந்தும் அழுவும், சுருளார்த்த செம்மடை ஜோதி பிறையும், சுருளார்த்த செம்சடை ஜோதி பிறையும், அருளார்ந்த சிந்தை எம் ஆதி பிரானை, அருளார்ந்த சிந்தை எம் ஆதி பிரானை, தெருளார்ந்து என் உள்ளே தெளிந்து இருந்தேனே, தெருளார்ந்து என் உள்ளே தெளிந்து இருந்தேன் என்றார். முதல் வரி எடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், இருளார்ந்த கண்டமும் ஏந்தும் அழுவும். இந்த மழுவுன்ற ஒரு சொல்லுங்க நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் சிவபெருமான் கையில இருக்கும், கொஞ்சம் கோடாரி மாரி இருக்கும். எதுக்காக அந்த கோடாரி? உயிர்களின் அறியாமை மற்றும் பாசங்களை அறுக்கின்ற மழு என்கின்ற ஆயுதம். அவன் யாரு? பார்க்கடல்ல கரையும் போது உதித்த ஆழக்கால விஷத்தை உண்டு உலகத்தை காத்தவன். அதனால அவனுக்கு கழுத்து நீலகண்டமாக இருக்கும். அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. சுருளார்ந்த நெஞ்சர் என்றாரு. செம்மையான சடமுடி சுருண்டு இருக்கும், யோகி பிறையும், அதன் மேல தலைக்கு மேல பேரொழியோடு இளம்பிறை, அருளார்ந்த சிந்தை, எப்போதும் உயிர்களின் மீது பொதியும் பேரொழி நிறைந்த சிந்தை கொண்டு விளங்குகின்றார் எம் ஆதிபிரானை. தெருளார்ந்து தெளிந்த தூய்மையான நாண அறிவோடு ஆராய்ந்து. இதுதான் நமக்கு தேவை. தெளிவு இருக்கணும், தூய்மை இருக்கணும், நாண அறிவோடு ஆராயணும். அப்படி நான் பார்த்தேன், என்னுள்ளே தெளிந்து இருந்தேனே, எனக்குள்ளே மனக்கோயிலே தெளிவாக உணர்ந்து அவனோடு இரண்டர கலந்து வீட்டு இருந்தேனே என்றார். புற உலகத்துல எங்கேயோ இருக்கணும் தேடணும்ன்றது கிடையாது. பிரபஞ்சத்தை காக்க விஷத்தை உண்ட கர்ண வடிவான நீலகண்டன், கர்ம வினைகளையும் மறுக்கும் மதிவேந்தியவன், நெஞ்சடியில் பிறைசூடிய பெருமான். அத்தகைய பேரொள் வடிவான ஆதி பரம்பொருளை திருமூலர் புற வழிபாடுகளை தாண்டி தனது தெளிந்த ஞானத்தினால் அறிந்து கொண்டார். இதுக்கு ஒரு கதை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னாக்கா, முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல முனிவர் இருந்தாரு. ஆசிரமம் வச்சு வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட நிறைய பேர் ஆன்மீகம் பாடம் கற்பதற்கு பல சீடர்கள் இருந்தார்கள். அவர்களும் தான் சோமநாதன் என்கின்ற சீடன். அவன் நீண்ட நல்லா தேடுதல் இருக்கிறான். சரி, இறைவன் எங்க இருக்கிறாரு, அவர் எப்படி அடையிறது அப்படின்னு கேள்வி அவனுக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. குரு கிட்ட போனோம். ஐயா, நான் இறைவனை பார்க்கணும்னு விரும்புறேன், அவர் எங்க இருக்கிறாரு, எந்த காட்டுக்கு போகணும், தவம் செய்யணும். குரு அவனை கூர்ந்து பார்க்கிறார், சிரிக்கிறார். சோமநாதா, இன்று மாலை நம் ஆசிரமத்தின் எல்லையை தாண்டி இந்த உலகத்திலே மிக உன்னதமான புனிதமான ஒரு பொருள் எங்கு உள்ளது என்று தேடி கண்டுபிடித்து எடுத்து வா. அதை நீ கொண்டு வந்தால் இறைவன் எங்கு இருக்கிறார் என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன் என்றார். குருவன் கட்டளை ஏற்றுக்கிட்டான். வெளியில போறான், தேடுறான். சிவன் கோயிலுக்கு போறான், சிலையெல்லாம் பார்க்கறான். இவைகள்லாம் புனிதமானதா, இதுதான் பொக்கிஷமானதா? அரமனைக்கு போறான், அங்கூட நவமணிகள் வைத்தியங்களை பார்க்கலாம். இந்த கற்கள்லாம் அழியக்கூடியவை தானே, இவைகள் எப்படி ஆன்மீக ரீதியா உன்னதமாக இருக்க முடியும்? காடு, மலை, நதி என பலதும் அலைகிறான்.
மாலை நேரம் வருது. உனக்கு உலகிலே மிக உன்னதமான பொருள் என்று விடை கிடைக்கவில்லை. ஏமாற்றத்துடன் மிகுந்த சோர்வுடன் ஆசிரமத்துக்கு திரும்பினான். அவனது கால்கள் துளர்ந்திருந்தன. மனம் குழம்பி இருந்தது. முன்னால் போய் நின்று, குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த உலகம் முழுவதும் தேடியும் உன்னதமான பொருள் எதுவென்று என்னால் கண்டறிய முடியவில்லை. நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னு தலையை புனையிறேன். குரு அவன் கிட்ட வந்தாரு. அவரு சோமனாவா, அமைதியா இருக்கிறியா, கண்ண மூடு, இதய துடிப்ப கவனி, உனக்குள்ள என்ன உணர்ற சொல்லுன்னாரு. கண்ணை மூடலாம். அதை பாய்ந்து அவன் மனம் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. காட்டின் சலசலப்பு, பறவைகளின் சத்தம் எல்லாம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு காட்டு உனக்கு உள் மனம் உனக்கு அலாதியான ஒரு அமைதியை கொடுத்தது. வெளி உலகத்துல எங்குமே கிடைக்காத ஒரு பேரானந்தம் தெளிவு அவனுக்குள்ள பிறந்தது. கண்ணை வைத்து பார்த்தான். கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. குரு இப்ப அவனை புன்னகையோட சொன்னாரு, இப்ப புரிஞ்சுதா, நீ காலையில இருந்து உன்னதமான பொருளை வெளியில தேடிட்டு இருந்த. ஆனா அந்த உலகிலேயே மிக உன்னதமான புனிதமான பொருள் எதுன்னா உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய மனம்தான். அந்த தூய்மையான மனதுக்குத்தான் நீ தேடிய இறைவனும் வீட்டிருக்கின்றார். அதை விடுத்து காடுகளிலும் மலைகளிலும் தேடினால் எப்படி கிடைக்கும்? சோமநாதன் ஸ்டாலின் குருவில் விழுந்து வணங்கினான். இன்னைக்கு டே டு டே அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னு சொன்னா நமக்கு சுய விழிப்புணர்வு வேணும். செல்ஃப் அவேர்னஸ். ஜேகே கூட அதான் சொல்லுவாரு, விழிப்புணர்வு வேணும் அப்படிம்பார். எவர் அலர்ட்னஸ். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 5 ராசிகள் எல்லாமே அலர்ட்டா இருக்கும். பூனை, பாம்பு, நாய் எல்லாமே எவ்ரிவேர் அலர்ட்டா தான் இருக்கும். இந்த சுய விழிப்புணர்வு வேணும். தெளிவான சிந்தனையும் கான்பிடன்ட்டும் நமக்கு வேணும். மன அமைதியும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம பண்ண கத்துக்கணும். நன்றி உணர்வோடு வந்தோம் சொன்னா நம்ம உள்ளம் தெளிவடைஞ்சு நம்ம உள்ளத்திலே இறைவனை நாம் விரும்புவது போல காண முடியும் என்று கூறி தளத்தை கௌரி அம்மா அவர்களும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமை, மிக அருமையான வணக்கம். மிக்க நன்றி. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1740வது திருமந்திரம். தெளிந்து தெளிவார்ந்தேன். திருமந்திரம். இருளார்ந்த கண்டமும் ஏந்து மழுவும் சுருளார்ந்த செஞ்சடை சோதி பிறையும் அருளார்ந்த சிந்தையம் ஆதி பிரானை தெருளார்ந்து என் உள்ளே தெளிந்து இருந்தேனே. அருமையான திருமந்திரம். இருளார்ந்த கருமை நிறமான கழுத்தும் கண்டமும் கைகளில் ஏந்தி மழுப்படையும் சுருண்டு வளர்ந்த செஞ்சடையில் சுடர்விடும் பிறை நிலவும் அருள் நிறைந்த மனமுடைய ஆதி ஆகிய எம் பரம்பொருளை தெளிவு நிறைந்த மயக்கற்ற என் உள்ளத்துள்ளே உணர்ந்து அறிவு தெளிவு பெற்று இருந்தேன் நான். ஆர்ந்த நிறைந்த சுருண்ட கழக வெளியீட்டில் தேவர்கள் சிவனை மறந்து அமிழ்தெடுக்க முனைந்தனர். மறந்ததாகிய உய்தியில் பாவம் நஞ்சாக வெளிப்பட்டது. அவர்கள் அஞ்சி சிவனிடம் முறையிட்டனர். அவன் அக்குற்றத்தினை மன்னித்து அந்நஞ்சினை கண்டத்தில் இருத்தினன். அதனால் இருளார்ந்த கண்டமாயது. இயற்கை உணர்வு உள்ளவன் சிவனே என்பது பற்றுக்கோடியின்றி தீயாகிய மழுவினை திரு கையில் அவன் ஏந்தி இருப்பதால் விளங்கும். அதன் பேர் ஒளி எப்புறமும் காணப்படுதலால் அஃது அவன் தன் முற்று உணர்வினை குறிக்கும். மாலையில்
தாங்குருவே போலும் சடைக்கற்றை திருமேனி போன்று செம்மை உடையதாக திகழும் அதன் கண் வளரும் ஒளியுடைய பிறை விளக்க விளங்கும் இயல்புடைய ஆறுயிர்களை குறிக்கும். இவையே ஆதிபிரான் திரு அடையாளங்களாகும். அவர் தம் திருவருள் துணையால் அடியேன் எண்ணத்தின் மருள் அகன்றது, திருவடி உணர்வாகிய தெருள் நிறைந்தது, அதனால் மெய்ப்பொருள் தெளிந்திருந்தேன். ஆதிபிரான் அம்மையோடு கூடிய அப்பன், ஆதி அம்மன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றி, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய மதியம் புறமாகவும் அகமாகவும் எங்கனம் அந்த இறையன் பிரானை தரிசித்து வணங்குவது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தராரு. உள்ளே தெளிந்திருந்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ளே தெளியறதுன்னா என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிறது தான் வெளில வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்ம ஒரு 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 ஃபேனை பார்த்தா அது ஃபேன் நமக்கு தெரியணும்னா அதுக்குள்ள நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும், இது ஃபேன் அப்படின்னு. அதனாலதான் அதை பார்த்த உடனே வித் நோ தாட் நமக்கு அந்த ஃபேன் அப்படிங்கிற ஒரு சொல் மனசுக்குள்ள வருது. அதனோட உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு உள்ள வருது. அதை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். இது ரொம்ப 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 ஆழமான ஒரு விஷயம். நீங்க 1000 லட்சம் பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள போனாலும் நீங்க ஏற்கனவே பார்த்த ஒருத்தரை, உங்களுக்கு தெரிந்த ஒருவரை நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்கள அடையாளம் கண்டுறாங்க. இது அவங்களாச்சே, நான் பக்கத்து வீட்டுல பார்த்தேன், எதிர்த்த வீட்டுல பார்த்தேன், அவங்க கூட படிச்சேன்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளார்ந்து தெளிந்திருக்க வேண்டும், நமக்கு தெரியணும் அது. அப்போ அத மாதிரி சொல்றாரு, நீ உள்ள இறைவனை உள்ளார்ந்து தெளிந்திருந்தேன், நான் தெளிந்திருந்தேன். எப்படி? யார? ஆதிபிரானை திருளார்ந்து என் உள்ளே தெளியிருந்தேன். அதாவது அந்த அவனை, எல்லாவற்றிற்கும் தலைவனான அந்த இறையன் பெருமானை நான் தெருளார்ந்து அப்படின்னா இருள் அகற்றி, தெருள் அப்படின்னா ஞானம், தெருளார்ந்து இருள் அகற்றி உள்ளே தெளிந்திருந்தேனே அப்படின்றார். அப்ப அதுக்கு என்ன நடக்கணும்? இருளார்ந்த கண்டம், இதை நம்ம உருவ வழிபாடாவும் கொண்டு வந்துக்கலாம். இருளார்ந்த கண்டம் அப்படின்னா திருநீல கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏந்து மழுவும் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய மழு என்கின்ற ஆயுதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சுருளார்ந்த செஞ்சடை ஜோதி பிராயும் அப்படின்னு, சுருளார்ந்த செஞ்சடை ஜோதி பிரையும் அருளார்ந்த சிந்தையும் அப்படின்றார். அப்ப இது அருளார்ந்த சிந்தை அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் புறமாக காணக்கூடிய ஒரு விஷயம். நீ திருநீல கண்டத்தை நம்ம பாத்துடலாம் கண்ணால, கையில் வைத்திருக்கக்கூடிய மழுவை பார்த்து விடலாம் கண்ணால, சுருளார்ந்த செஞ்சடையை பார்த்து விடலாம், ஜோதி பிறையை பார்த்து விடலாம். இதெல்லாம் உருவமா சொல்லிக்கிட்டே வர்றாரு. திடீர்னு அருளார்ந்த சிந்தை அப்படிங்கிறாரு. அது இறையம் பெருமானாகவே இருந்தாலும் நம்மளால அவரோட சிந்தையை பாத்திர முடியுமா? அருளார்ந்த சிந்தைனா என்ன அர்த்தம்? அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இல்லைங்களா, அந்த தன்மையினால் நாம் பெறக்கூடிய உணர்வு, அனுபவ உணர்வு, இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அருளார்ந்த சிந்தை. அவன் ரொம்ப அன்பானவன். எப்படி தெரியும்? அவன் மூஞ்ச பார்த்தா அன்பானவன் தெரியுமா? பொட்டு வச்சிருக்கான்னு சொல்லலாம், கண்ணாடி போட்டிருப்பான்னு சொல்லலாம், சிகப்பு சட்டை போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஆனா மூஞ்சிய பார்த்து அவன் ரொம்ப அன்பானவன் எப்படி சொல்ல முடியும்? கௌரியமா ரொம்ப அன்பானவங்கன்னு எப்படி சொல்லிட முடியும்? பேசுறத வச்சுதான் சொல்ல முடியும். அவங்க பேசுறது எனக்கு எப்படி புரியுதுங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும். அவங்க அன்பா கூட பேசலாம், வா கண்ணு அப்படிங்கலாம். ஆனா அவங்க அந்த கண்ணுங்கிற வார்த்தை எனக்கு புரியணும். இல்ல அவங்க ஏதோ என் கண்ணை மாத்திரம் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா புரியாது. அப்ப அவங்க சொல்றது நமக்கு புரியணும். அந்த அனுபவ உணர்வு தான் அந்த பண்பு இல்லைங்களா? அப்போ அருளார்ந்த சிந்தை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது ஒரு பண்பு, அது ஒரு தன்மை. அந்த தன்மைய சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
அது ஏன் 4 உருவமா சொல்லிட்டு ஒரு அருவமா சொல்றாரு? சதாசிவமூர்த்தி அருவமும் உருவமும் சேர்ந்தவர்னா அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இந்த இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருளார்ந்த கண்டம் அப்படின்னாக்க நம்ம வந்து எது இருள் எது கண்டம் விசுத்தி இன்னும் நம்ம சொல்றோம். அங்கே இருள் இருந்தால் என்ன நடக்கும்? பேச்சு சரியா வராது, அஞ்ஞானம் அடைத்துக் கொள்ளும். அப்ப இந்த இருளார்ந்த கண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருளார்ந்த கண்டம் செருளார்ந்து அப்படின்னு பாத்துக்கோங்க. இருளார்ந்த கண்டம் தெருளார்ந்து, அப்ப அங்க இருக்கக்கூடிய அஞ்ஞானம் விலகியது. தெருளார்ந்து அது விலகியது. அப்போ இருளார்ந்த கண்டம் விலகியது. இந்த இந்த இருளார்ந்த கண்டம் வந்து எதனால் வந்தது? ஆழகால விஷத்தை இறையம்பெருமான் உண்ண தலைப்பட்டதனால் அப்படின்னு நம்ம வந்து புராணங்கள் நமக்கு சொல்லி தருது. எது ஆழகால விஷம் பார்த்தோம்னா இந்த உலகில் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பட்சிகளும் அனைத்து விஷயங்களும் இந்த பிறப்பிற்கு காரணமாக மீண்டும் மீண்டும் அமையக்கூடிய அத்தனை வினைகளும் ஆழகால விஷம் தான் இல்லைங்களா? உன்ன என்ன நடக்கும்? அப்ப அதை எங்க நிப்பாட்டணும்? விசுத்தியில நிப்பாட்டி முடிச்சிடணும். அப்ப அதுதான் தெருளார்ந்து அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் இந்த இடத்துல. ஏந்து மழுவும் அப்படின்னா மழுங்கிறது ஒரு ஒரு ஆயுதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு மழு போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோதி அந்த அந்த வெப்பம் தீ அதுக்கும் மழுன்னு ஒரு பெயர் உண்டு. அது 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 எதனால இந்த இடத்துல நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னாக்க எப்ப அவருக்கு வந்து அந்த மழு வந்து கையில எப்ப அந்த மழுவை பிடிச்சாரு அப்படின்னா தார்காவனத்து முனிவர்கள் வந்து ஆணவத்தினால் அவரை நோக்கி என்ன பண்றாங்க? வந்திருப்பது இறையம்பெருமான்னு தெரியாம அத்தகைய ஆணவத்துல அவர் மேல தீய பிரயோகம் பண்ணாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு? அந்த தீயை கையில் பிடித்தார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. இப்ப இதுவும் ஒரு புராணம் தான். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றது? நம்மளுடைய அந்த அக்னியை அந்த 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 அக்னிய வந்து நம்ம வந்து கையில நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும். அப்போ அந்த அக்னி எது? இந்த உடல்ல இந்த உடலுக்கு ஆதாரமாக திகழக்கூடிய 3 அக்னிகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சந்திர சூரிய அக்னி மண்டலம் அப்படின்னு. அப்ப அதை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கக்கூடிய அந்த தன்மைய அவர் எனக்கு தந்தார். அதை தெருளார்ந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சுருளார்ந்த செஞ்சடை அப்படின்னா அந்த செஞ்சடை என்பதற்கு ஒரு குறியீடு. நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். பொன்னார் மேனியன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அந்த விரிந்து தொங்கக்கூடிய சடை வந்து அறிவினுடைய ஒரு அடையாளமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப சுருளார்ந்த செஞ்சடை. அப்ப அந்த செஞ்சடையில என்ன மின்னுது அப்படின்னா சிவந்த வர்ணம் மின்னுகிறது. எப்பொழுது சிவந்த வர்ணம் என்னும்? தேவியோடு சிவந்த வர்ணம் வந்து தேவியினுடைய அடையாளம் இல்லைங்களா? அப்ப அந்த தேவியினுடைய அடையாளம். அப்ப அந்த தேவி யாரு? சக்தியின் மேம்பட்ட நிலை இல்லைங்களா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு இடையில ஜோதி பிறை அப்படின்றாரு. அப்ப அக்னிய நம்ம கையில வச்சிருக்கோம். அப்ப ஜோதி பிறை அப்படின்னா என்ன அப்படின்னா சந்திரகலை மிகுந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ சந்திரபிறை மின்னி இருக்கு. இதுக்கும் ஒரு கதை வந்து நம்ம புராணங்கள்ல இருக்கு. என்ன அப்படின்னா சந்திரனுக்கு சாபம் நேர்ந்தது. அப்போ அவன் எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணான். யாருமே அவனுக்கு சாப விமோசனம் தரல. கடைசியில இறையம்பெருமானினுடைய காலடியில் சென்று சேரும் பொழுது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவனுக்கு சாப விமோசனம் தந்து அவருடைய தலையில் சூடிக்கொண்டார் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னாக்க இறையம்பெருமானுடைய காலடியில் சேரும் பொழுது மனம் குளிர்ந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா அந்த சந்திரக்கலை மிகுந்து அவருடைய செஞ்சடை மேல் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை போல் மனம் குளிர்ந்து நம்மால் தெருளார்ந்து இருக்க முடியும். அப்ப இதெல்லாம் நடந்துடுச்சுன்னா என்ன நடக்கும்? அதனாலதான் இந்த இடத்துல அவர் அந்த ஒரு இதை வைக்கிறாரு. இது எதுவுமே நான் வந்து அதிகமா சொல்ற மாதிரி இல்ல. அவரு சொல்ற இருக்கக்கூடிய அந்த குறிப்பை எனக்கு உணர்த்துறாரு. அந்த குறிப்பினுடைய அடிப்படையில நான் இந்த விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? அருளார்ந்த சிந்தை. இதை வந்து யார் வேணா கத்துக்கலாம். யாருக்கு வேணா திருமூலர் உணர்த்தலாம். நம்ம அவரை ஒண்ணு நம்ம அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்ப அருளார்ந்த சிந்தை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அஞ்ஞானம் இருளார்ந்து கண்டம் தெளிந்து விட்டது. அக்னி மண்டலம் வந்து நம்ம ஏந்து மழுவும் அப்படின்னா ஏந்துறதுனாலே இட்டுதானார் கண்ட்ரோல். கை வேலேந்தி நிற்கிறான் அப்படின்னா வேலை பிடித்து கொண்டு நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதை உயர்த்தி
பிடித்து அது அப்படி இருக்கிறோம். அப்புறம் ஏந்து மழுவும் அப்படின்னா அந்த அக்னி வந்து நம்ம கையில இருக்கு, நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ அப்படி இருக்கு. சுருளார்ந்த செஞ்சடை அப்படின்னா அந்த இடத்துல தேவியினுடைய சக்தியினுடைய உபயோகம் எங்க எங்க இருக்கு அப்படின்னா மிகுந்த உயரத்துல அவ்வளவு அழகா சக்தி வந்து நம்மோடு நாம் மிகவும் சக்தியாகவே மாறி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜோதி பிறை அப்படின்னா நம்மளுடைய சந்திரக்கலை மிகுந்து இருக்கிறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அருளார்ந்த சிந்தை அப்படின்னு வருது. அப்ப நம்ம மனசுக்குள்ள இறைவனை பத்தின எண்ணம் மட்டும்தான் வரும், அவரை பத்தின புரிதல் மட்டும்தான் வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயங்களா நமக்கு தோணும். எதுக்குமே ஓவரா ரியாக்ட் பண்ண மாட்டோம். அந்தந்த சுச்சுவேஷன்ல அப்படியே புரிஞ்சுப்போம். அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைத்தும் புரியும். அதுதான் அருளார்ந்த சிந்தை. இந்த இடத்துல ஆதிப்பிரானை தெளிர்ந்தேன். அப்ப ஒரு ஒரு விஷயத்திலயும் அவர் ஆதிப்பிரானை தெளிர்ந்திருக்கிறார். அப்ப அவரை உணர்ந்து உள்ளே எங்கே தெளிந்திருக்கிறார்? உள்ளே தெளிந்திருந்தேன். அப்ப அதான். அப்ப உள்ள அந்த இது அடையாளம் ஆயிடுச்சுன்னா நம்மளால வெளியில எல்லாவற்றிலும் இறைவனை காண முடியும். நான் எல்லாவற்றிலும் அந்த இறையம்பெருமானை ஆதிப்பிரானை கண்டேன் அப்படின்னு திருமூலர் வந்து அவர் பார்த்த விஷயத்த நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்புகளை வந்து நமக்கு இந்த மந்திரத்துல ஒரு விட்டு தந்திருக்கிறார். இது வந்து இன்னும் மென்மேலும் நமக்கு ஆழமா புரியணும்ன்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம். அந்த குறிப்புகளுக்கெல்லாம் நீங்க கொடுத்த விளக்கம் மிக அருமையம்மா. மிக்க நன்றி. வேற யாரும் இல்லைங்களா? இல்லையா? எனக்கு காமிக்கல. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. 1740 translation. Dotted neck and uplifted axe, curling red matted hair, effulgent crescent, graceful sense, my primordial master, whom in my distinct mind I remain clear about. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் புரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் நான் உங்களோடையும் பகிர்ந்துக்கிறேன். அதுதான் புரியப்படுது எனக்கு. ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோன்னா, இப்போ நான் இறைவனை பார்க்குறேன்னா நான் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுப்பனோ, அவர் எனக்கு அப்பா மாதிரி இருக்கிறாரு, என்னோட ஆணவத்தை நீக்கிறவர் அவர் தான், எனக்கு ஞானத்தை கொடுக்குறவர் அவர் தான், அவர் பறந்து விரிந்த சடைமுடியோட அந்த உலகம் முழுக்க பறந்து இருக்கிறாரு, இப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிற விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக தான் உருவம் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு தேவியை பார்க்குறோன்னாலும் அவங்க என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியும், அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் வந்து அவங்க என்னெல்லாம் செய்ய முடியும், அவங்களோட உருவம் அமைப்பு நமக்கு என்னெல்லாம் ஞாபகப்படுத்தும். ஒரே ஒரு உருவத்தில் அவங்கள பற்றின அனைத்து விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒரு காட்சியில் அவங்கள பற்றின அனைத்து உண்மைகளையும் நமக்கு சொல்ல வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுதங்களாகவும் அவங்களோட உருவ அமைப்புகளாகவும் அவங்க கண்கள்ல இருந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குறிப்பு இருக்கிறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி தான் இங்கேயும் புரிஞ்சுக்கிறேன். இருளார்ந்த கண்டமும், இருளார்ந்த கண்டம்னா நாம தான் அந்த சிவனோட இருளார்ந்த கண்டத்துல இருக்கிற நம்ம ஆன்மாவா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஆழகால விஷம் இருக்கு இல்லையா, அது வந்து அது உண்ட மாதிரி தான் நாமளும் இந்த மாயை திரையில இருக்கிறோம். அதை தாங்கிக்கிட்டு இருக்கிறதே இறைவன் தான். அவரோட கண்டத்தில் தாங்கிக்கிட்டு இருக்கிறது இறைவன் தான். ஏந்து மழுவும் அந்த ஆணவத்தை நீக்கிறதா நம்ம இங்கே பார்க்கலாம். சுருளார்ந்த செஞ்சடை ஜோதி பிறையும் அந்த ஞானத்துக்காகவும் அந்த பறந்து விரிந்த தன்மைக்காகவும் அண்ட முழுக்க பறந்து விரிந்த தன்மையாகவும் இருக்கிறவராகவும் பார்க்கலாம். ஞானத்துக்காகவும் பார்க்கலாம் அந்த ஜோதி பிறைய. அருளார்ந்த, ஏன்னா இது குறிப்பு வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம்னு நான் நினைப்பேன். ஏன்னா நீங்க உங்க இறைவனை நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அவர் அப்படி பார்த்தாரு. அவருக்கு அந்த நிலவு வந்து அந்த மாதிரி வச்சிருந்தாங்க, சடைமுடியை வந்து அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. நீங்க இறைவனை எப்படி பார்க்குறீங்க? நீங்க தாயா பார்க்கலாம், நண்பனா பார்க்கலாம், அப்பாவா பார்க்கலாம். என் அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க எதை உணர்றீங்களோ அது தகுந்தபடி இதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அருளார்ந்த சிந்தை ஆதிப்பிரானை, இந்த மாதிரி நம்ம குறிப்புகள் வந்து அவங்கள அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம், அவங்களுக்கு இருக்கிற சக்திகளை அடையாளப்படுத்துகிற விஷயம். அருளார்ந்த சிந்தை
சிந்தைனாலே என்னன்னா நம்ம உள்ளம்னா நம்மளோட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது அனைத்தும் சேர்ந்த நம்ம அகத்தை ஆட்சி பண்றதே இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தான். அந்த அந்த விஷயம் வந்து அருளார்ந்து இருக்கிற இடம். அருள் தான் அங்க இருக்கு. அங்க மனம், புத்தி, சித்தமே இல்லாம அந்த அருள் நிறைந்த இடமாக இருக்கு அந்த ஆதிபிரானை. ஏன்னா அந்த அருள் கிடைக்க கிடைக்க தான் நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சரியாகும். அவருக்கு வந்து சிந்தைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அருளார்ந்த சிந்தைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிந்தை கருணை அந்த விஷயம்தான் அங்க இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆதிபிரானை நம்ம தான் பார்த்திருக்கோம். ஆதிபிரான் அப்படிங்கிறது. தெருளார்ந்தேன் உள்ளே தெளிந்திருந்தேனே. தெருளார்ந்தேன் தெளிவு பெற்றேன். நம்மளோட சிந்தை எப்ப வந்து இப்ப நமக்கு வர பிரச்சனைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மனசுல இருந்து வரும். எண்ணங்களா வரும். எதையாவது நினைச்சிட்டு அதே நமக்கு தெளிவு இல்லைன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு வர எண்ணங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு மனதுல இருந்து வரும். இல்லைன்னா புத்தி இது குழப்பத்தை கொடுக்கும். இதுவா அதுவா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இதுவா சரியா அப்படின்னு நமக்கு எண்ணங்கள்லாம் வருதுன்னா புத்தி தெளிவா இல்லைன்னு அர்த்தம். சித்தம் தெளிவா இல்லை அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து நமக்கு பழைய விஷயங்கள்ல இருந்தும் சரி, முன் பிறவிகள்ல இருந்தும் சரி, நம்ம போட்ட விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு இப்ப தோணும். இதெல்லாம் எதுக்கு நமக்கு வருதுன்றது தெரியாத நிலையில நமக்கு வந்துகிட்டே இருக்கிறது. கர்ம வினைகளின்படி நமக்கு வர எண்ணங்கள். நமக்கு அகங்காரம் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நமக்கு வர எண்ணங்கள் வந்து நான் ஏன் இதை செய்யணும், எனக்கு ஏன் இது நடந்தது, அந்த நான் எனக்கு அப்படிங்கிறது பெருசா இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு குழப்பங்களும் எண்ணங்களும் கவலைகளும் நமக்கு தருதுன்னா அது வந்து அகங்காரத்துல இருந்து வரும். இந்த 4 விஷயத்துல இருந்து தான் நமக்கு வந்து எண்ணங்களாக நம்ம மாயையில நம்ம வச்சிருக்கிற விஷயமாக இருக்கும். இந்த இதுல தெளிவு இருந்தாதான் நம்மளால வந்து அவேர்னஸோட இருக்க முடியும். அவேர்னஸோட நான் இருக்க ட்ரை பண்றேன். ஆனா முடியலன்னா, இந்த விஷயங்கள்லாம் தெளிவு இல்லாதனால இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதுல இருந்து விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு தெளிவு இல்ல. ஆனா இங்க திருமூலர் என்ன சொல்றார்? தெருளார்ந்தேன் தெளிவு பெற்று உள்ளே தெளிந்திருந்தேனே. இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளே தெளிந்து அவர் அந்த அவேர்னஸ்லயே அவர் இருந்தாரு. அந்த விழிப்புணர்வோட இறை விழிப்புணர்வோடயே அவர் இருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து இந்த உள்ளுக்குள்ள அந்த இறைவனோட அருள் நிறைந்து இருக்கிறதுனாலயும், இந்த அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெளிவு பெற்றதுனாலயும், அவருக்கு அந்த மனதாலேயோ, புத்தியாலேயோ, சித்தமாலேயோ, அகங்காரத்தாலேயோ அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அது எதுவுமே வரலன்னா அவங்களால தெளிவாக இருக்க முடியும். அதை வந்து கொடுக்குற அருள் யார்கிட்ட இருக்கு? அந்த மன தெளிவை கொடுக்குற சிந்தை யார்கிட்ட இருக்குன்னா, அருளார்ந்த சிந்தை யார்கிட்ட இருக்குன்னா ஆதிபிரான்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவரை பற்றி கொண்டே இருந்தோம்னா தான் நமக்கு இந்த அனைத்து விஷயங்களும் தெளிவு பெறும். இது சொன்ன மாதிரிதான், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிந்தை மகிழணும் அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அனைத்தும் தெளிவு பெறணும். அது தெளிவு பெறணுங்கிறது தான் இந்த சிவபுராணம் தன்னை முந்தை எல்லா வினைகளும் நம்மளை விட்டு போகிற வரைக்கும் நான் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு. அதை ஓய உரைப்பன் யான்னா அதெல்லாம் நீங்க முழுதும் நீங்க உரைப்பன் யான் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம இறைவனை பற்றி கொண்டு இறைவனிடம் சரணடைந்து நம்ம இருக்கும்போது தான் அவர் ஆணவத்தை நீக்கிறதாகட்டும், நம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை சரி பண்றவங்களாக இருக்கிறதும் அவங்க தான். அந்த விஷயத்த நமக்கு சதாசிவன் அருள்வாரு அப்படிங்கிறத அவருக்கு அருள்னார்னு தெளிந்து இருந்தேன்னு அவர் சொல்றார். என்னோட சிந்தை வந்து தெளிந்து இருந்தது, என மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அனைத்தும் தெளிந்து இருந்தது. அதனால என்னால விழிப்புணர்வோட இருக்க முடிஞ்சது இறைவன் அருளால அப்படின்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாருக்கும் உங்களோட கருத்து, கேள்வி சொல்லலாம். நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.